Assalamu alaikum. Hi, hello everyone. This is Nisha. Welcome to my channel. Today recipe fish chilli. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். Fish chilli fry பண்ண நான் 1 kg boneless perla fish எடுத்திருக்கேன். 1/4 கப் மைதா, 1/4 கப் cornflour மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 2 tablespoon மிளகாய் தூள், 1 pinch ஜிலேபி பவுடர், 1 tablespoon salt, 1 tablespoon ginger garlic paste, 1/2 tablespoon vinegar ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் வினிகர் இல்லைன்னா நீங்கள் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். முட்டையோட வெள்ளைக்கருவை ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லாவே மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம ஊற வைக்கணும். ஃபிஷ் சில்லி மேரினேட் பண்ண நான் 15 to 20 minutes ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். ஸோ இதனால் மசாலாஸும் நல்லா பிடிக்கும், கிறிஸ்பினஸும் கிடைக்கும். மசாலாஸ்லாம் நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ நம்ம கடாயை நல்லாவே ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் 200 ml சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சிருந்த சில்லியை ஆட் பண்ணிட்டேன். சில்லியை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்க. ஒரு 4 to 5 minutes தாங்க எடுக்கும். ஈஸியாக ஒரு ஃபிஷ் சில்லி நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபிஷ்ஷோட நேம் பரலா. இது நீங்கள் கொடுவா ஃபிஷ்ஷு, வஞ்சரம் எல்லா ஃபிஷ்லேயுமே ட்ரை பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபிஷ் சில்லி ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ ஒரு கிறிஸ்பினஸாக தெரியுது பார்த்தீங்களா? ஸோ நம்மளுக்கு சாப்பிடும்போது அந்த ஃபிஷ்ஷோட ஸ்மெல்ஸ் எதுவுமே தெரியாது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Until then, bye from Nisha. Assalamu alaikum.